शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ பெரியவாளை பற்றி நம்ம பார்த்துன்னு இருக்கிறது தேனம்பாக்கம் தொடர்பான ஒரு சில அனுபவங்கள். இந்த தேனம்பாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, மகா பெரியவாளோடு எப்படி தொடர்புடைய இடம், இந்த இடத்தினுடைய சிறப்புகள் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். தேனம்பாக்கம் பெரியவா ரொம்ப விரும்பி தங்குற இடம் அப்படின்னு பார்த்தோம். இந்த தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கிறப்ப தான் ஒரு 2-3 நண்பர்கள் வந்து திருவானைக்கோவிலில் அகலாண்டேஸ்வரி அன்னைக்கு அஷ்டோத்திர சகஸ்திர தங்க காசு மாலை சமர்ப்பிக்கிறதா கொடுத்தா. அப்போ எனக்கு ஒரு மண்ணாலான கொடுத்தா டெய்லி கொடுப்பியா அப்படின்னு பெரியவா கேட்குறான். கூட யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், இங்கே இருக்கிற பித்தளை கொடுத்தேன். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இதே தேனம்பாக்கத்தில் நடந்தது. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி கணவனை இழந்தவர். அதாவது ஒரு கணவனை இழந்த பெண்மணி அப்படின்னா அந்த பெண்மணிக்கு கூடுதல் பொறுப்புகள். அது அந்த துயர நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் என்ன ஒரு பொறுப்பு சேரும் அப்படின்னா குழந்தைகளை வளர்க்குறது, குடும்பத்தினுடைய செலவுகளுக்கு நிதி ஆதாரங்கள், வருமானத்தை பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. இந்த பெண்மணி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்மணி என்ன நிதி ஆதாரம், இந்த குழந்தைகளை குடும்பத்தை எப்படி நடத்துது அப்படின்னா ஒரு பசுமாடு, ஒரு கண்ணுக்குட்டி. அந்த பசுமாட்டு பாலை கறந்து அந்த பாலை கொஞ்சம் வீடுகளுக்கு அங்கங்கே கொடுத்து அதில் கிடைக்கிற காசை கொண்டு மெயின் ஆதாரம். இப்போ 4 வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறது, இந்த மாதிரி பெண். இந்த பசுமாடு இருக்கு பற்றில, இந்த பசுமாட்டை யாரோ ஒரு ராத்திரியில் ஒரு திருட வந்து பசுமாட்டை எடுத்துட்டு போட்டான். மாடு கண்ணுக்குட்டி. இந்த ஒரே ஆதாரம் பசு. அந்த பசுவத்தை திருடின்னு போயாச்சு. இந்த பெண்மணி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம மடத்தில் சாமிகிட்ட சொல்லுவோம், பெரியவா கிட்ட. இந்த சாமி தானே நமக்கு வழி பண்ணுவார். நமக்கு வழி பண்ணுவார்னா என்ன, ஒரு பசு கொடுப்பார், அந்த சாமிகிட்ட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு மடத்துக்கு வரான். மடம் தான் இப்போ தேனம்பாக்கம் கேம்ப்பு. தேனம்பாக்கத்துக்கு வந்துட்டு இந்த பெண்மணி பெரியவாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுற. மகா பெரியவா அந்த பெண்மணியை பார்த்துட்டு கேட்குறா, என்ன விஷயம், என்ன, யார், எந்த ஊர் அப்படின்னு கேட்குறா. அந்த பெண்மணி சொல்கிறா, தன்னை பற்றி சொல்கிறா, தன்னோட குடும்பத்தை பற்றி சொல்கிறா. பசு காணாமல் போச்சு அப்படிங்கிற தகவலை பெரியவாட்ட பதிவு பண்ணுறா. சொன்ன உடனே இப்போ நம்மளாக இருக்கோன்னு வச்சுக்கோளேன், என்ன பண்ணுவோம், அப்படியே காணப்படுத்த என்னம்மா பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆட்டம் கடவுள் குறிப்பை எல்லாம் நன்னாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். பெரும்பாலும் மகாபெரியவா பாருங்க, இந்த பெண்மணிகிட்ட கேட்குறாளாம், சரி உன்னோட பசு காணா போச்சுன்னா என்ன பண்ண சொல்கிற, நான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா அப்படின்னு பெரியவா கேட்குறாளாம்.
அதாவது கண்டுபிடிச்சு தர்றதுங்கிறது ஒரு காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அந்த பெண்மணி எதுக்கு இங்கே வந்து சொல்கிறா, ஒரு நகைச்சுவையாக பெரியவா அதை டீல் பண்ணுறது. நான் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா அப்படி? சாமி அப்படி இல்லை சாமி, என்னோடய குடும்பத்துக்கே அது ஒன்று தான் ஆதாரமாக இருந்தது. அந்த பசு இங்கிட்டேருந்து திருடு போனதுனால என்னோட குடும்பம், என்னோட பொழப்பு, என் அண்டி இருக்கிற பசங்களை, இவங்களெல்லாம் நான் காப்பாற்றணும். எனக்கு கணவனும் கிடையாது சாமி. இந்த பசு ஒன்று தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருந்தது. அந்த பசு போன பிறகு என்னோட குடும்பத்தை ஜீவனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுக்கு நீங்கள் தான் சாமி உதவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாச்சகம் இருக்கு பார்த்தல, இந்த யாச்சகம்ங்கிறது நம்ம நேரடியாக கேட்கறதுக்கு மனசு வராது, எப்பவுமே வராது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு போவானே. நம்ம மாத்துக்கு ஒருத்தர் வரார், காலங்கரத்தில் வரார், ஒரு 7 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிறவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஹலோ எப்படி இருக்கேள் அப்படின்னு பேசுகிற போது, என்ன காஃபி சாப்பிட்றல அப்படின்னு நம்ம கேட்குறோம். யாருமே பெரும்பாலும் நான் கொடுக்கல அப்படின்னு உடனே சொல்ல மாட்டேன். பரவாயில்ல அதெல்லாம் இருக்கு அப்படின்பா. பரவாயில்ல அதெல்லாம் இருக்குன்னு இந்த ஹவுஸ் ஓனர் 2 3 ஓ சரி பரவாயில்ல அப்படி விட்டுறவாடும் இருக்குது. இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் வேறு காஃபி என்ன ஒரு டம்ளர் ஜலம் மாதிரி தானே, வாத்து காஃபி சொல்கிறாரான்னு தெரியாது, இது என்ன சாப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படின்னு மனைவிட்ட ஒரு காஃபி சொல்லுவேன். அதுபோல் ஒரு யாச்சகத்தை ஓப்பனாக கேட்க முடியாது. இந்த பெண்மணி அப்படி தான், பசு எனக்கு வேணும் பெரியவா அப்படின்னு சொல்லலை. ஆனால் பரபிரம்ம ஸ்வரூபத்தை பாருங்க, இந்த மகான் என்ன பண்ணுற, இந்த பெண்மணிகிட்ட சரி கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு பசு ஒன்று கொடுக்குறேன், இங்கே கோசாலையிலேருந்து நான் உன் வீட்டில் கட்டி விட சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதோடு நிற்கல, பக்கத்தில் இருக்கிற சிப்பந்தியை பார்க்குறார். ஏய், ஒரு பசுவும் நல்ல பசுவையும் கண்ணுக்குட்டியும் நல்ல பால் கொடுக்குற பசுவாக இருக்கணும், அதை இவங்க கூட வெட்டிட்டு போ, இவன் வீட்டில் போய் கட்டிட்டு வா அப்படிங்கிறான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட பெரியவா யோசிக்கலை. ஒரு பசுங்கிறது இன்றைக்கி பார்த்தோம்னா 50,000 ரூபா 60,000 ரூபா ஆகுது. அந்த காலத்தில் அதுக்கேற்ற வேல்யூ இருந்திருக்கும். ஆனால் பெரியவா பாருங்க சட்டுன்னு ஒரு பசுவை கொடுக்குற. இது தேனம்பாக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். தேனம்பாக்கத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.